ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 டே வைஸ் பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளானரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளானர் எப்படி ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் வந்து ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4க்கும் நான் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளானருக்கு ரீசனிங், மேக்ஸும் நம்மளுக்கு குவாலிஃபைங் பேப்பர் தான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம வந்து மெயினாக வந்து இங்கிலீஷுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு தான் பார்க்க போகிறோம், எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. சிஜிஎல் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனதுனால நம்மளுக்கு வந்து எம்டிஎஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் அந்த பிளானரை க்ரியேட் பண்ணேன். ஒரு 50 டேஸ்க்கு இருக்குது. 50 டேஸ்னால் 50 டேஸுக்கும் பிளானர் இருக்காது. ஒரு 30 டேஸுக்குள்ளே ஒரு சிலபஸை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ப்ராக்டிக்ஸ், செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இப்போ டே 1 கிராமர் பேசிக்ஸ், நவுன், ப்ரொனவுன். அடுத்து டே 2 வெர்ப், சப்ஜெக்ட், வெர்ப், ஆர்குமெண்ட், கிராமர் பேசிக்ஸ். டே 3 அட்ஜெக்டிவ், அட்வர்ப். அடுத்து டே 4 ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன். இது மாதிரி உங்களுக்கு 50 டேஸ்க்கு இருக்கும் என்னென்ன படிக்கணும்னு. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், ஏஷியனுக்கு 3 டேஸ், மெடிவலுக்கு 3 டேஸ், மாடர்னுக்கு 3 டேஸ். அதே மாதிரி ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு 50 டேஸ்க்கு இருக்கும். இப்போ இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மார்னிங் ஃபஸ்ட்டு ஃபேஸு. இப்போ நீங்கள் மார்னிங் வந்து 5 AM to 9 AM வச்சுக்கோங்க. இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக என் டைமில் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங், செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன், தேர்ட் ஃபேஸ் வந்து ஈவினிங், ஃபோர்த் ஃபேஸ் வந்து நைட்டு. காலைல 5 மணிலேருந்து 9 மணி வரையும் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ். செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ். தேர்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்த நைட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், ரிவிஷன். ஓகேவா? இப்போ அந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து 2 டாபிக் கொடுத்துருப்பேன், நவுன், ப்ரொனவுன். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேல்யூ சொல்யூஷன், வேதிக் ஏஜ்னு இருக்கும். இப்போ இந்த 2 டாபிக் நீங்கள் ஒரே நேரத்தில் படிக்க முடியாது. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா நவுன் வச்சுக்கோங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு ஜென்ரல் அவேர்னஸ் ஐவிசி, இண்டஸ் வேல்யூ சொல்யூஷன். அடுத்து பிவிக்யூ. இதையும் 5 மணிலேருந்து 9 மணின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒக்காப்ஸும் படிக்கணும். காலைல எழுந்திரிச்சு ஒக்காப்ஸ் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நவுன் கிளாஸ் பாருங்கள். அது ஜென்ரல் அவேர்னஸ் ஐவிசி கிளாஸ் பாருங்கள். அப்படி இல்லைனா பிடிஎஃப் இருந்தால் அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் 1 மணி நேரம் பிரேக்கு. அதுக்கு 1 மணி நேரம் பிரேக் அடித்து செகண்ட் ஃபேஸு. இதில் வந்து இங்கிலீஷ் ப்ரொனவுன் அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பால 2 டாப்பிக்கு. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், வேதிக் ஏஜ் ப்ளஸ் பிவிக்யூ. பிவிக்யூ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், பினாக்கில் உள்ளது. அடுத்து ஈவினிங். இப்போ நீங்கள் காலைல வேதிக் ஏஜும் ஐவிசியும் பார்த்துருப்பீங்க. அதில் உள்ள சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு பண்ணணும். அடுத்து நைட் வந்து ஃபோர்த் ஃபேஸில் ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், ரிவிஷன் வந்து நீங்கள் மஸ்ட்டு பண்ணணும். இப்போ டே 1 நவுன், ப்ரொனவுன் படிக்கிறீங்க. அடுத்து வேதிக் ஏஜும் இண்டஸ் வேல்யூம் படிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே போகும்போது இந்த டாப்பிக்கை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி டே 2 முடிஞ்சோடனே இந்த 4 டாப்பிக்கையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். 4 டாபிக் ரிவைஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டாபிக் போகணும். இப்போ நீங்கள் இண்டஸ் வேல்யூ சொல்யூஷனும், வேதிக் ஏஜ் ப்ளஸ் பிவைக்யூ முடிச்சுட்டா அதில் டிக் போட்டுக்கோங்க. டிக் போட்டு ரிவிஷன் பண்ணிங்கன்னா டிக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ், ஒரே இது தான். அதே மாதிரி நீங்கள் முடிக்க ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவிஷன் பண்ணுங்கள். அது மாதிரி ரிவிஷன் பண்ணிங்கன்னா மறக்காது, சீக்கிரம் உங்களால் ஞாபகம் இருக்கும். இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. காலைல ஒரு இது, செகண்ட் ஃபேஸில் 2 டாப்பிக்கு. அடுத்த தேர்டு ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு, சாப்டர் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு. நைட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே, கரண்ட் அஃபேர்ஸ், ரிவிஷன். நீங்கள் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் சிலபஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. கம்ப்ளீட் பண்ணால் டெய்லி 3 ஃபுல் டெஸ்ட்டு, 3 ஃபுல் டெஸ்ட்டு போட்டுருங்க. அதை வந்து அனலைசிஸ் பண்ணிடுங்க கரெக்டாக. இவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். டெலிகிராமில் வந்து இதோட பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன். இந்த இதில் வந்து பாஸ்வேர்டு நான் கொடுத்துருப்பேன் பிடிஎஃப்பில். பாஸ்வேர்டு வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான்.
இதாயா யூகே, இதுக்கு வந்து பாஸ்வேர்டு பார்த்துக்கோங்க. இதான் பாஸ்வேர்டு. ஓகே, தேங்க்யூ. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.